ஆனாபானசதி பண்றீங்க. அமைதியா பண்ணிட்டு இருக்கும்போது ஆறா எக்ஸ்டென்ஸ் ஆகுது. நீங்க பிரமிடுக்குள்ள வேற இருக்கீங்க. எப்படி ஒரு வெற்று பாத்திரத்துல தண்ணீர் நிரப்ப முடியுமோ, அதேபோல உங்க ஆறா வந்து விரிய விரிய பிரபஞ்ச சக்தி என்ன செய்யும்? உங்க ஆறாக்குள்ள நிறையும். ஆறாக்குள்ள நிறைய 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 உங்களுக்கு ஒவ்வொரு சக்கரங்களுடைய இயக்கங்கள் உருவாகும். இந்த சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆனது அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த சக்கரங்கள் என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய நுழைவாயில். நீங்க இந்த பிரபஞ்ச ரகசியங்களை அறியணும்னா, டைரக்ட்டா மைண்ட் அங்க கொண்டு போனாலாம் முடியாது. மைண்ட் சக்கரங்களின் வழியா மட்டும் தான் இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ளும். இல்லாட்டா தொடர்பு கொள்ளாது. அப்ப அந்த சக்கரங்களின் வழியா அந்த பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்வதற்கு இந்த சக்கரங்கள் ஒரு வாயிலாக இருக்கிறது. இப்போ யோசிச்சு பாருங்க. இந்த சக்கரங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு பிரபஞ்ச சக்தியோட ஒரு இணைப்பு ஏற்பட்டதுன்னா, நீங்க ஒவ்வொன்னும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ பெறுவீங்க. அத கரெக்ட்டா எங்க மாஸ்டர் வந்து நாங்க அது வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது எதார்த்தமா லைஃப்ல நடக்கிறது. நாங்க பர்ப்பஸா டிராவல் பண்ணுவோம். அது அந்த வேர்ல்டுக்குன்னே டிராவல் பண்ணி பார்ப்போம். இப்ப அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த இத பத்தி ஒரு சின்ன ஹிண்ட் குடுத்துர்றேன். தலை உச்சிங்கிறது பேரு இந்த இடத்துல உள்ள சக்கரம் ஆக்டிவேட் ஆகி காஸ்மிக் எனர்ஜியோட லிங்க் ஆயிருச்சு அப்படின்னா, என்னவாகும் அப்படின்னா, நீங்க சகஸ்ரல் ஃபீல்ட்ன்னு சொல்லக்கூடிய ஒளி உலகத்தை பார்ப்பீர்கள். அந்த ஒளி இப்ப நீங்க இந்த பூமியில உள்ள நெறைய அ தெய்வச் சிலைகள்லாம் நீங்க பார்க்குறீங்களா? இந்த தெய்வச் சிலைகள்லாம் உண்மையில இங்க இருக்கிறதா? வேற ஒரு பரிமாணத்துல உள்ள உருவங்கள். அங்க வாழக்கூடிய டேட்டீஸ் அதெல்லாம். அங்க பார்த்தீங்கன்னா, நீங்க நீங்க சொல்றீங்க, நீங்க சரஸ்வதி பூஜை, அந்த பூஜை, இந்த பூஜை, துர்கா பூஜை நெறைய கொண்டாடுறீங்களா? இது எல்லாமே அந்த ஃபீல்டுல சூட்சுமமா இருக்கக்கூடிய டேட்டீஸ். இத பத்தியான ஒரு அறிவை நம்ம பெற முடியும். இந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆனதுனா. புருவமத்தி என்ற சக்கரம். நம்ம நெனைக்கிறோம், பூமி தான் உலகம்னு நெனைக்கிறோம். நோன் இஸ் டாப், அன்னோன் இஸ் ஓசன். அப்படிதானே? கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உளதளவு. இப்போ நீங்க நம்ம நெனைக்கிறோம் இந்த பூமி தான் உலகம்னு. இல்ல. பூமியைப் போல் கோடான கோடி உலகங்கள் இருக்கிறது. இந்த பரிமாணத்துல நம்ம பார்க்கிறது இது ஒரு உலகம். இந்த பரிமாணத்திலிருந்து நம்ம ஃப்ரீக்வென்சிய